இப்போ நம்மளோட அஜித் சாரோட ஒய்ஃபான ஷாலினி மேடம் அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியாமல் கையில் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்கள பற்றியான விஷயங்கள் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம ஃபேமஸாக வைரலாக போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் சார் அவங்க ஷாலினி அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு பையை வந்து கொடுத்து அமைச்சிருக்காங்களாம். அவங்க ஒய்ஃபான ஷாலினி மேடமுக்கு அனுஷ்கா கையில் கொடுத்து அமைச்சிருக்காங்களாம். இதை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போ என்ன வந்து அடிக்கடி ஷூட்டிங்காக வெளியே போக வேண்டிய விஷயம் இருக்கும்னு சொல்லி அதை பையை கொடுத்து அமைச்சிருக்காரு. இதில் வந்து உங்களுக்கு தேவையான நிறைய பொருட்கள் இருக்குது, ஸோ நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அனுஷ்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பையை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கப்புறம் ஷாலினி மேடமாக இருக்கட்டும் சரி, இல்லை அனுஷ்காவாக இருக்கட்டும் சரி, 2 பேருமே வந்து செம்ம ஷாக் ஆகிருக்காங்க அந்த பையை பார்த்துட்டு. ஸோ அதில் அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறா வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு கை உடஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே தேவையான பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா. சம்திங் வந்து இப்போ அவங்களால வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு கை உடஞ்சிருக்கு, அது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை அசைக்கக்கூடாது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அப்படின்னும் போது அவங்களால வந்து தண்ணி குடிக்க போக முடியாது, சம்திங் அவங்களால எங்கே நடக்கணும்னா கூட நடக்க முடியாது, ஒரு இடத்துல கை வச்சு எழுந்துக்க முடியாது, மொபைல் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் அது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு ஆக்சசரிஸ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான தேவையான ஆக்சசரிஸ்லாம் அவர் பார்த்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபாரின்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி அமைச்சிருக்காராம். இப்போ அந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து யாரும் ஒருத்தவங்க வீட்டில் இல்லைனா கூட அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் குவாலிட்டிஸும் இருக்கா மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வாங்கி அதில் வந்து பேக் பண்ணி அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாராவது ஒருத்தங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனியாக தானே தேவைப்படுது, தண்ணி தேவை அப்படின்னா கூட அவங்களால வந்து குரல் கொடுக்க முடியாது, எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக கையில் வந்து ஒரு ஆரன் மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்சசரிஸும் செட் பண்ணியிருக்காங்களாம். அவங்க வந்து எந்த வீட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஒரு ஆரன் அடித்தாங்கன்னா போதும், அவங்க வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காக தேவையான எல்லா விஷயங்களுமே அதெல்லாம் பேக் பண்ணி பத்திரமா வந்து அதை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோடனே வந்து அனுஷ்காவாக இருக்கட்டும் ஷாலினியாக இருக்கட்டும் 2 பேருமே ஷாக் ஆகிருக்காங்க. நம்மளோட ஹஸ்பண்ட் இவ்வளோ நம்ம மேலே வந்து ஒரு அன்பும் பாசமும் வச்சு இவ்வளோ விஷயத்தெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு அமைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராசு மதுரவன் அவங்களோட ஒய்ஃபோட இன்டர்வியூ பார்த்து சிவகார்த்திகேயன் சார் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை இன்டர்வியூவில் எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது, ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்களோட ஸ்கூல் குழந்தைங்களோட ஃபீஸ் வந்து 95,000 இருக்குது, அதை கட்டப்பட முடியாமல் அவங்க நாங்கள் படிப்பு கூட நிறுத்த போகிறோம் அப்படின்ற அளவு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தவொடனே ராசு மதுரவனோட டைரக்ஷன்ஸில் ஒரு ஃபிலிமை கூட நடிக்காத நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ வந்து அவங்க குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்க நேர்லையும் பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்கிறாரு. இது வரைக்கும் அவரோட ஃபிலிம்ஸில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணாத ரீதியில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் உள்ளே பூந்து எல்லா செலவுமே நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னது ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் சார் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையோ அவர் மேலே இருக்க ஒரு மரியாதையும் படிப்படியாக உயர ஆரம்பிச்சிச்சு. சில நியூஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பபி. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.